இந்த மாதிரி நானும் இந்த இடத்துல எழுதி ஒன்று கவிதை வாசிச்சிடலான்னு பார்த்தேன், முடியல. அறிவை ஆயுதமாக்கு, அடிமையை விடுதலையாக்கு என்று வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி இன்றைய தினம் தொடுவானம் கலை இலக்கிய பேரவனுடைய சிற்றுரை மற்றும் கவியரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த கூட்டத்தினுடைய அந்த சிற்றுரையினுடைய தலைப்பு வழங்குபவர் அருமை நண்பர் திரு சைமன் அரவிந்த் அவர்களுக்கு தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஐயா முகமது ஷெரீப் அவங்க சொல்லிட்டாங்க சிற்றுரை அல்ல இது பேருரை அப்படின்ட்டு. நானும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு பார்த்தேன். ஒரு சிற்றுரையே மிகப்பெரிய அளவில் பேருரை ஆச்சு. உண்மையிலே எளிய முறையில் விஷயங்கள் சொன்னீங்க, அது உண்மையிலே மிக சிறப்பாக இருந்துச்சு. அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்கி சிறப்பு செய்திருக்கிற ஐயா பத்மநாதன் அவர்களுக்கு நன்றி. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கவியரங்கத்தினுடைய மிக சிறப்பாக தலைமையேற்று மிக சிறப்பான முறையில் வழிநடத்தியிருக்கிற கவிஞர் மூக்குப்பெரி தேவநாசன் அவர்களுக்கு கலை இலக்கிய தொடுவானம் கலை இலக்கிய பேரனுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த கவியரங்கத்துடைய கவி பாடுவோர் புலவர் ஐயா, திரைப்பட நடிகர், நாடக கலைஞர், பாடல் ஆசிரியர், தமிழாசிரியர் என பன்முகைத்தன்மை கொண்ட, அதோடு மட்டுமில்லாமல் முத்துநகர் திரைப்பட கலைஞர் சங்கத்தினுடைய எங்களுடைய ஆலோசகர் ஐயா அவர்களுக்கு, ஐயா சு முத்துசாமி அவர்களுக்கு இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த கவி பாடுவோர் வரிசையில் கவிதையை அரங்கேற்றம் செய்த கவிஞர் சு முருகன் அவர்களுக்கு பதிலாக வீதி நாடக கலைஞர் அன்புக்குரிய தோழர் சக்திவேலு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் தா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நமது தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் முத்து கல்யாணி மிக சிறப்பாக கவிதையை அரங்கேற்றம் செய்திருக்கிற முத்து கல்யாணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் அன்பு. எல்லாமே இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மையமாக வச்சு இந்த கவிதை தொகுப்பு போச்சு. உண்மையிலே அது உள்ளபடியே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் தெரி சுந்தர் அன்பு தம்பி அவர்களும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் தன்னுடைய கவிதை தொகுப்பை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் ஏஆர் கிருஷ்ணன், அவரும் பன்முகத்தன்மை கொண்டவர், திரைப்பட நடிகர், உதவி இயக்குனர் என பல்வேறு தருணங்களிலே பல்வேறு விஷயங்களில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த கவியரங்கத்திலே மிக சிறப்பாக கவிதை வாசித்த ஏஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் சைமன், ஏற்கனவே பேருரை நிகழ்த்தியிருக்கிற கவிஞர் சைமன் அவர்கள் அந்த கவிதையும் மிக சிறப்பாக நம்மளிடத்தில் எடுத்து கூறி மிக சிறப்பு செய்திருக்கிற அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நாடக கலைஞரும் நாடக ஆசிரியருமான கவிஞர் ஐயா குமரேசன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கவிஞர் கார்த்திக், ஆகம் கலையகத்தினுடைய பயிற்சியாளர் அருமை நண்பர் கார்த்திக் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த கவி பாடுவோர் அரங்கத்தில் மிக கூடுதலாக சிறப்பு செய்திருக்கிற கவிதை பாடியிருக்கிற நமது கவிஞர் அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கும் அண்ணன் நெல்லை தேவன் அவர்களுக்கும்
இந்த கலை இலக்கிய தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கவிபாடுவருடைய அந்த வாழ்த்துறை நிகழ்வை மிக சிறப்பாக செய்திருக்கிற கருவூலத்துறையினுடைய பணி நிறைவு செய்திருக்கிற சையது முகமது ஷெரீப் அவர்களுக்கும் நமது தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்விற்கு பின்புலமாக இருந்து தொடர்ச்சியாக உதவிகள் செய்து வரும் ஐயா செல்வின் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்ட நிகழ்வில் வருகை தந்திருக்கிற நடிகர் மற்றும் குறும்பட இயக்குனர் அருமை அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும், என்னோடு வருகை தந்திருக்கிற உதவி இயக்குனர் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அன்பிற்குரிய தோழர் கணேசன் அவர்களுக்கும், ஐயா புலவர் சு முத்துசாமி அவர்களுடைய மாணவர் செல்ல மாரியப்பன் அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகளிலே பதிவு செய்து இருக்கிற அருமை அண்ணன் தமிழன் டிவி ரவி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே வருகின்றிருக்கிற நம்ம ஆத்தூரை சேர்ந்த முருகன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த 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 நிகழ்வு நடத்துவதற்கு இந்த இடத்தை கொடுத்து மிகவும் சிறப்பு செய்திருக்கிற செல்வராஜ் சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நமது தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இப்படி ஒரு நிகழ்வினை நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை வழங்கி பல்வேறு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்காக நம்மளுக்கு சிறப்பு செய்திருக்கிற தொடுவானம் கலை இலக்கிய பேரனுடைய தலைவர் அண்ணன் நெல்லை தேவன் அவர்களுக்கும் செயலாளர் கவிஞர் மாரிமுத்து அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி.